நினைத்தது போல் ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமென்றால் முதலில் நாம இருக்க நினைக்க வேண்டும். என் உறவுகளே, யதார்த்தங்களும் சரிவிகித பதார்த்தங்களும் இந்த உலகில் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கும் நிலையை செய்து கொண்டிருக்கும் சிலரின் தொழிலால் மட்டுமல்ல வாழ்க்கை. விவசாயம் தவிர்த்து இந்த உலகில் எதுவும் அமையாது. உண்மை இதுவே. இந்த நிதர்சனங்களை உணர்ந்து கொள்ளுங்கள். விவசாயமின்றி எதுவும் இந்த நாட்டில் அமையாது. என் உறவுகளே, அழகூர தன் பணியை முந்தரி காடுகளில் ஒவ்வொன்றாக சேகரிக்கும் கிராமங்களில் இருந்து இந்த முந்தரி விதைகளை பறிமுதல் செய்து தன் இருப்பிடத்திற்கு எடுத்து கொண்டு செல்லும் அற்புத காட்சிகள். இதுபோல் விவசாய தொழிலாளர்களை விவசாய தொழிலாளர்களையும் உறவுகளையும் நீங்கள் பாராட்டுகள் செய்யுங்கள். என் உறவுகளே, வாழ்க்கை நாம் நினைத்தது போல் அமைய நாம் முதலில் நம்மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். பிறகே அது சரியாக இல்லை என்றால் சூதானமாக நம் வாழ்க்கையை கையாளும் பக்குவத்தை நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். முதலில் இந்த அழகான காட்சிகள் என் கண்ணை பறிக்கும் விதங்களாக இருந்ததால், அழகாகவும் இருந்ததால், இந்த மூட்டை மீது இவர்கள் அமர்ந்து செல்லும் அற்புத காட்சிகள் மிக மிக என் மனதை பறித்தது போல் இருந்ததால் இதை அனைவரும் காணும் விதம் செய்ய அழகு தமிழ் கவிதை கழகம் இதுபோல் காட்சிகளை நேரலையாக பதிவு செய்து வலைதளங்களில் பதிவிறக்கம் செய்து கொண்டிருக்கின்றது. என் உறவுகளே, இதுபோல் காட்சிகளை உங்கள் கண்ணில் காட்டி விவசாயிகளின் துன்பங்களையும் துயரங்களையும் இடர்பாடுகளையும் உணரும் நிலை செய்து அழகாக வாழ்வியலை கையாளும் பக்குவத்தை உங்களுக்குள் கொள்ளுங்கள். என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகு. விவசாயங்களும் கற்று பழகுங்கள். நன்றி, வணக்கம். விவசாயம் வாழ்க வாழ்க. பிறருக்கும் இதை பகிருங்கள்.